இந்தியாவில் நகரங்களின் வளர்ச்சிக்காக நதிகளை பலியிடுறது ரொம்ப சாதாரண விஷயமா மாறிடுச்சு. அதுக்கு சென்னையும் விதிவிலக்கு இல்லை. ஒரு காலத்தில் பல்வேறு வகையான மீன்களோட மீனவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் சென்னையின் சுற்றுச்சூழலுக்கும் பெரும் பங்காற்றி இன்னைக்கு பெயரளவில் மட்டுமே எஞ்சி இருக்கக்கூடிய அடையாற்றங்கரையிலிருந்து தான் இன்றைய நதிக்கரை அரசுகள். இந்திய நகரங்களுக்கும் அந்த நகரங்களில் உள்ள நீர்நிலைகளுக்கும் இடையிலான உறவு இந்த நவீன உலகத்தில் அந்த அளவுக்கு ஆரோக்கியமானதா இல்லை. ஒரு வளர்ந்த நகரத்தின் மொத்த கழிவுகளையும் வெளியேற்ற மட்டுமே அதில் உள்ள நதிகள் பயன்படுத்தப்படுது. அப்படி சென்னை மாநகரின் சாக்கடை கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள், மருத்துவ கழிவுகளை வெளியேற்ற பயன்படுத்தக்கூடிய அடையாறு மிக நீண்ட வரலாறு கொண்டது. ஒரு காலத்துல செங்கல்பட்டு ஏரின்னு அழைக்கப்பட்ட அடையாறு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள மணிமங்கலத்தில் உருவாகுது. இந்த நதியோட செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வரக்கூடிய நீர் திருமுடிவாக்கத்தில் இணையுது. இங்கிருந்து திருநீர்மலை, தாம்பரம், மணப்பாக்கம், ஆலந்தூர், சைதாப்பேட்டை வழியா போய் இறுதியா சென்னை நகரின் அடையாறு பகுதியில வங்காள விரிகுடா கடல்ல கலக்குது. காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னைன்னு 3 மாவட்டங்கள் வழியா 42.5 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்கிற அடையாறு சென்னையில மட்டுமே ஒட்டுமொத்தமா 24 கிலோமீட்டருக்கு பாயுது. அடையாற்றிலிருந்து போற நீர் பெரும்பாலும் கடல்ல கலக்கிறது இல்ல. அளவுக்கு அதிகமாகிற உபரி நீர் மட்டும்தான் கடலுக்கு போகுது. இந்த நதியோட மொத்த நீர்பிடிப்பு பகுதி 850 சதுர கிலோமீட்டர். இங்கே அடையாறு, கூவம், கொசஸ்தலை இந்த ஆறுகள் தான் இந்த சென்னையை மிக பெரும் பசுமையாகவும் அப்படியே ஒரு சோலைவனமாக மாற்றி இருக்கிற ஒரு சென்னையை தான் இருந்திருக்குது. இன்னொரு முக்கியமான வேலையை பங்காற்றுது. என்ன பங்குன்னா, மிகப்பெரிய சென்னையினுடைய உதிரி நீர்கள்லாம் இருக்குது இல்லையா, அதில் செம்பரம்பாக்கத்தில் வரக்கூடிய உதிரி நீர்கள்லாம் அதை திறந்து விடும்போது அந்த நீர்களை அடையாறு தான் கொண்டு போய் கடல்ல சேர்க்குது. யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம கடல்ல சேர்த்து ஒரு அழகான தூய்மையான ஒரு ஆறு தான். வரலாறு மற்றும் கலாச்சார ரீதியா மிக முக்கியமான பகுதியா இருந்திருக்கு அடையாறு. பல்லவர்களுக்கும் சாளுக்கியர்களுக்குமான போர் அடையாற்றங்கரையில நடந்ததுக்கான ஆதாரங்கள் நிறைய இருக்கு. அதே மாதிரி 1746ஆம் ஆண்டு புனித ஜார்ஜ் கோட்டைக்கான போர்ல பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியின் படையும் ஆர்காட் நவாப் படையும் மோதினது அடையாற்றங்கரையில தான். ஆங்கிலேயர் இந்தியாவுக்குள்ள வரான். எங்கிருந்து வரான்? அவன் எடுத்தோன்னி சென்னைக்குள்ளேயா வரான்? இல்ல, அவன் மயிலாப்பூரினுடைய துறைமுகத்துல வரான். துறைமுகம் யாருது? டச்சுக்காரன் தான் இருக்குது. அப்போ அவன் அங்க காசு கொடுத்துட்டு தான் உள்ள வரான். என்னன்னா, துணி எடுத்துன்னு விற்க வரான். பல வாட்டி வித்தோன்னி இங்க நல்ல வியாபாரம் நடக்குது அப்படின்னு லண்டன்ல சொல்லப்படுறான். இங்க நல்லா வியாபாரம் ஓடுது, அதுக்காக நமக்கான ஒரு துறைமுகம் வேணும். கருப்பர் நகரம், மெட்ராஸ் டவுனை உருவாக்குறான். அங்கதான் உருவாக்கும் போது அவன் எப்படி உருவாக்குறான் அப்படின்னா, 2 ஆறுகளை நம்பி தான் உருவாக்குறான். அவன் பார்க்கும்போது சென்னை அடையாறும் கூவமாறும் மிக செழிப்பாக இருக்குது. எல்லாருக்குமே குடிநீர் வழங்கக்கூடிய ஏரியாக இருக்குது. அடையாற்றில் நிறைய போட்டா நிறைய தானியங்கள் இங்கிருந்து அங்கிருந்து போக்குவரத்துக்கு பயன்பட்டு இருக்குது. நிறைய மீன்பிடிகள் பிடிச்சிருக்கிறாங்க. மீன்கள் பிடிச்சிருக்கிறாங்க. மக்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்வதற்கு இந்த ஆறு தான் பயன்பட்டு இருக்கிறது. இதன் வழியா தான் இப்ப பல்லாவரத்திலிருந்து சென்னைக்குள்ள வரணும்னா அங்கிருந்து போட்ல வந்திருக்கிறாங்க. அப்படி மக்களுடைய போக்குவரத்தாகவும் இருந்திருக்குது. இதைத்தான் நம்பி முதல் இந்தியாவுக்கே முதல் ஒரு நகரத்தை அவன் வெள்ளக்காரன் உருவாக்குனது சென்னையில தான். அப்போ இந்த சென்னையில தான் அவனுடைய தலைமைச் செயலகத்தையும் உருவாக்குறான். இந்தியாவுக்கே தலைமைச் செயலகத்தை உருவாக்குறான். அப்போ உருவாக்கணும் போது ராணுவங்கள் உருவாக்குறான். ராணுவங்கள் உருவாக்கணும், அவங்களுக்கான உணவுகள் எடுத்து போகணும், ஆடைகள் எடுத்துன்னு போகணும். இதுக்கான வழித்தடங்கள் ஏது அப்படின்னு இந்த கூவமாறும் அடையாறம் தான் அவன்
நிர்ணயித்து தான் இதனை இணைச்சு வடார்காடு டு ஆந்திரா வரைக்கும், விஜயவாடா வரைக்கும் பக்கிங்காம் கால்வாய் அமைக்கிறான். அப்போ எல்லாத்துக்குமே மைய புள்ளியா அடையாறு இருந்திருக்குது. வெள்ளக்காரனே முடிவெடுத்து இது இவ்வளவு பெரிய நகரமா இருக்குது, அப்போ இந்த ஆறு தான் செழுமையான ஆறு, இந்த ஆற்றை நம்பி தான் அவன் போக்குவரத்து உருவாக்குறான். இந்த போக்குவரத்துக்கு பிறகு ரயில் பயணம் உருவாக்குறான். ரயில் பயணம் தான் முதல் ராயபுரத்தில் முதல் இந்தியாவுக்கே முதல் ரயில் நிலையம் உருவாக்கப்பட்டது. அப்புறம் ஆர்பார் உருவாக்கப்பட்டது. ஆர்பாருக்கு இதுக்கு பிறகு அவன் சொந்தமா ஆர்பாரை உருவாக்குறான். அப்ப நிறைய போக்குவரத்துகள் பொருட்கள் வருது. இந்த போக்குவரத்தான அந்த பொருள் ஆர்பார்ல இருந்து வந்த பொருட்கள் எல்லாமே இங்கிருந்து இந்த ஆத்தின் வழியாக தான் கொண்டு செல்றான் வெவ்வேறு பகுதிகளுக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு வளமையான ஒரு ஆறு ஏன் இப்ப காணாம போச்சு, எங்க போச்சு அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி வருது இல்ல. அடையாறு கடல்ல கலக்கிற முகத்துவாரத்துல சுறா மீன் உட்பட பல வகையான மீன்கள் இருந்திருக்கு. 12 பேர் சேர்ந்து இழுக்கக்கூடிய மிகப்பெரிய வலையை பயன்படுத்தி மேற்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய மீன்பிடி வேலையெல்லாம் நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த நதிக்கரையோரம் இருந்த மக்களுடைய வாழ்வாதாரமும் இந்த மீன்பிடி தொழிலை நம்பிதான் ஒரு காலத்துல இருந்திருக்கு. நிறைய மீன்களை அள்ளி கொடுத்ததுன்னு சொல்றாங்க அந்த ஆறுல. அப்படி கொடுக்கும்போது இந்த மீன்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல வித்திருப்பாங்க. அப்ப மீன் பிடிக்கிறவனுக்கு அவனுடைய வாழ்வாதாரம் கிடைச்சிருக்குது. அதுக்கு பிறகு மீனை சாப்பிடணும்னு நினைக்கிறவனுக்கான உணவும் இந்த ஆறு மூலமா கிடைச்சிருக்குது. கூவத்துக்கும் அடையாறுக்கும் முகதுவாரம் இருந்திருக்குது. இன்னைக்கு நீங்க கூவத்தாண்ட போனீங்கன்னா அங்க ஒரு பெரிய பிரிட்ஜ் இருக்குது இல்லைங்களா, அந்த அளவுக்கு முகதுவாரங்கள் இருந்திருக்குது. அடையாறுக்கு அடையாறுன்ற பேர் இருக்குது இல்லையா, அதுதான் முகதுவாரம். அந்த முகதுவாரம் என்னன்னா அது சதுப்பு நிலம். அப்போ எப்படி கடற்கரைக்கு முன்னாடி சதுப்பு நிலம், அந்த சதுப்பு நிலத்தை சொல்றாங்க அவ்வளோ பசுமையா உயிரினங்களை பாதுகாத்துட்டா. நிறைய நரிகள், பாம்புகள் அதுக்குள்ள அந்த சதுப்பு நிலத்துக்குள்ள அவ்வளோ அந்த மரம் செடி அவ்வளவோ இந்த அடையாறு அங்க அந்த முகதுவாரத்துல இருந்து அதுக்கு பிறகுதான் கடலுக்குள்ள போய் அந்த தண்ணி சேர்ந்திருக்குது. அப்போ இந்த முகதுவாரத்தை எல்லாத்தையுமே அடைச்சி யார் இதை வீட்டு மனைகளாக கொடுக்கப்பட்டது. அப்போ நதிநீர் கொள்கை, நதி என்றால் எப்படி, ஒரு ஆறு என்றால் எப்படி, இந்த படிப்பினை இல்லாமல் போனதால் தான் முகதுவாரங்களை எல்லாம் அடைச்சு அங்க குடியிருப்புகளாக மாற்றப்பட்டதனால் இந்த ஆறுகள் முகதுவாரமும் சுருங்கி போனது. மற்ற நதிகளை போல அடையாறும் தொடங்குற இடத்துல சுத்தமாகவே தொடங்கினாலும் சென்னைக்குள்ள நுழையும் போதே மோசமடைய ஆரம்பிக்குது. தாம்பரத்தை அடையும் போதே கழிவு நீரெல்லாம் கலக்கப்படுது. தொடர்ந்து திருநீர்மலை, அனகாபுத்தூர் வழியாக வரும்போது கட்டுமான கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள், மருத்துவ கழிவுகள் எல்லாம் கொட்டப்பட்டு ஒட்டுமொத்த நதியும் பாழடைஞ்சு போயிடுச்சு. பழங்காலம் எங்க தாத்தா காலத்தை நினைவுபடுத்திட்டீங்க. பாறை ஆறு குளம் இருக்குது அடையாறுல. நாங்கள் சின்ன வயசுல அங்கே தான் போய் குளிப்போம். குளிச்சுட்டு எங்கள் தங்கச்சிங்க அம்மாக்கள்லாம் இடுப்பில் சோறாக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் தண்ணி எடுத்துக்குவாங்க. நாங்களும் அதில் குடிச்சிட்டு தண்ணி எடுத்துன்னு போவோம். அப்படி இருந்த ஒரு ஆறை ஏன் இதுக்கு பிறகு வந்த அரசுகள் இந்த ஆற்றை ஏன் நிர்வாகம் செய்யவில்லை? அடையாற்றை மீட்டெடுக்க அரசு சார்பில் 1000 கோடிகளுக்கு மேலே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகளும் நடைபெறுது. முகத்துவார பகுதியை சீரமைக்கிற பணியில் சில வெற்றிகள் கிடைச்சாலும் இந்த ஆற்றுல தொடர்ந்து கழிவுகள் கொட்டப்படுறதுக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யலைன்னா எத்தனை கோடி ஒதுக்கினாலும் பயனில்லைங்கிறாங்க சூழலியல் ஆர்வலர்கள்.
தமிழகத்தில் ஆண்ட 3 அரசாங்கமும் பெரிய அரசாங்கமும் ஆண்டிருக்குது. வெள்ளக்காரன் வருடத்துக்கு முன்னாடியே இங்க மக்கள் இருந்திருப்பாங்க. முழுக்க முழுக்க விவசாயம் சார்ந்ததா இருந்திருக்குது. கூவம் நதிக்கரை ஓரமாகவும் ஆற்றின் ஓரமாகவும் அடையாற்றின் ஓரமாகவும் முழுக்க முழுக்க விவசாயம் நடந்திருக்குது. அப்போ விவசாயம் நடந்திருக்குது, கோவில்கள் இருந்திருக்கிறது. சிவன் கோயில்ல வரலாற்று அந்த கல்வெட்டுல 400 ஆண்டுக்கு முன்னாலே அடையாற்றினுடைய ஆறை பற்றியான கல்வெட்டுல இருக்குது. அதே மாதிரி சென்னை பட்டினம், நீலாங்கரை பட்டினம், கோவளம் பட்டினம் 700 ஆண்டுக்கு முன்னாடியே கல்வெட்டுல இருக்குது. அப்போ இங்க மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்களா இல்லையா? இப்போ பொதுவாவே அரசுகள்லாம் சொல்லுது, எல்லா அரசுமே என்ன சொன்னுச்சு அப்படின்னா, இங்க வந்தேரிகள் இந்த ஆத்தை ஆக்கிரமித்தார்கள் அப்படின்னு ஒரு வாதம் வைக்குது. ஆனா இப்படி இவங்க ஆத்து வழியா இதுவரைக்கும் இருந்தாங்கல்ல, அந்த மக்கள்லாம் யார்? இப்ப அந்த கேள்வியை அரசு வைக்கல. எந்த அரசுமே அந்த கேள்வியை வைக்கல, இன்னமும் வைக்கல. அப்ப இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள்லாம் யார்? இங்க 800 தாண்டி கொசஸ்ல யாரு ஓடும்போது அங்க இருக்கிறவனுக்கும் இங்க சைதாப்பட்டியில் இருக்கிறவனுக்கும் உறவு வச்சுக்கிறான், பொண்ணு கொடுத்துக்கிறான். அப்போ எப்படி இவன் கொடுத்துக்கிறான் அப்படின்னும் போது இவங்க முன்னோர்களா இங்க வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த நதிக்கரையில வாழ்ந்தவங்க வாழ்ந்து இருக்கிறாங்க. அப்போ இப்போ இவர்களை வந்தேரிகள் சொல்லிட்டு இந்த அரசே தூக்கி இப்ப கண்ணகி நகர்ல தூக்கி போட்டிருக்குல்ல. அப்போ இந்த மக்கள்ல யார் இந்த இதுக்கான உரிமை கொண்டாட முடியாதா? அப்படிதான் என்னுடைய அடையாற்று கரையில நான் கேட்டிருப்பேன். மாம்பழம், மிகப்பெரிய மாம்பழத்தை பத்தி பெருசா அத்தியாயம் எழுதியிருப்பேன். மாம்பழம் இப்பவும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நீங்க போனீங்கன்னா மாம்பழம் கிராமம், நுங்கம்பாக்கம், நுங்கையூர் ஏரி, இன்னைக்கு வள்ளூர் கோட்டம் இருக்கிறத ஏரி, அந்த வள்ளூர் கோட்டத்தை சுத்தி ஏரியை சுத்தி மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த மக்கள்லாம் யார்? அந்த மக்கள்லாம் எங்க போனாங்க? இப்போ என்னன்னா, இப்போ இந்த அடையாற்று கரையை விட்டு எல்லாரையும் போக சொல்லுது அரசு. நம்மளுக்கு நுங்கம்பாக்கத்துல வள்ளூர் கோட்டத்தை காலி பண்ணி டி நகரை காலி பண்ணி நம்மளுக்கு மைய இடத்துல இடம் கொடுக்க போறாங்க அப்படின்ட்டு அந்த மக்கள் பேசுவாங்க. ஆனா கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஆக்கிரமிப்பாளரு, நீங்க கிளம்பி போ, உங்களுக்கு இங்க இடம் கிடையாதுன்னு சொல்லி நான் எழுதியிருப்பேன். இது மாதிரிதான் எல்லா அரசுகளும் இந்த மக்களை இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் கிடையாதுன்ட்டு துரத்தி அடிக்கிறாங்க. அப்படி என்றால் இந்த பூர்வீகமாக இந்த ஆற்றங்கரை ஓரத்தில் விவசாயமும் மற்ற குழவு தொழில் எல்லாமே செஞ்ச மக்கள் எல்லாம் யார்? இதுக்கு இந்த அரசே பதில் சொல்லலாமே. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஆக்கிரமிப்பால் தான் ஏன் 2015 வார்த்தா புயல், இப்ப வந்த புயல், இதை நான் 2 வருடத்துக்கு முன்னாடியே இந்த சென்னை நகரம் முழுகும். அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி 2 தடவை அரசுக்கு கோப்பு கொடுத்திருக்குது. சென்னையை நீர்வளத்தை ஒழுங்குபடுத்தவில்லை என்றால், அடையாற்று கரையை ஆக்கிரமித்தவர்களுக்கு அகற்றிவிட்டு ஒழுங்குபடுத்தவில்லை என்றால் சென்னை முழுகும் அப்படின்னு அண்ணா யூனிவர்சிட்டி 2 தடவை அரசாங்கத்திற்கு அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அரசு கோப்புல இப்பவும் இருக்குது. இப்போ இதை எந்த அரசும் செய்யாமல் ஏன் அந்த ஆற்றின் ஓரத்தில் இருந்த மக்களை வெளியேற்றுகிறார்கள்? இந்த கேள்வி. இவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். இப்போ வெள்ளம் வந்தது. அப்போ வெள்ளம் வந்தது ஏன் முழுகாம போயிடுச்சா? சென்னைய முழுகிச்சே. மாம்பழம் எல்லாம் முழுகிச்சே. மாம்பழம் எல்லாம் முட்டிக்கு மேல தண்ணி இருந்தது. இப்போ வார்த்தா இடுப்புக்கு மேல தண்ணி இருந்தது. அப்ப இந்த மக்களை நீங்க அகற்றினீங்கல்ல, அப்போ வெள்ளத்துல முழுகாதுன்னு தானே அர்த்தம். ஏன் முழுகிச்சு? அப்போ இவர்கள் ஆக்கிரமிக்கப்படவில்லை. அந்த கவர்மெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி கொடுக்கப்பட்டு ஆய்வறிக்கையை படிச்சு பாக்குறாங்க. இப்ப நீங்க இங்க மாஞ்சோலை தெருவுக்கு வந்திருக்கீங்க. இந்த மாஞ்சோலை தெரு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு முறையும் பாதிக்கப்படுது. என்கிட்ட நான் வீடியோ வச்சிருக்கேன், வீடியோ பாக்குறதால காட்டுறேன். இப்ப டிசம்பர் வந்த மழையில 5 அடி தண்ணி எங்க வீட்டு வாசல்ல இருந்துச்சு. போட்டே வந்தது. சாப்பாடுக்கோ என்னதான் வசதின்றது ஒண்ணு இருந்தாலும் கூடங்க, அந்த சாப்பிடுறதுக்கோ மற்ற மாதிரி பொருளாதாரம் அந்த நேரத்துக்கு நமக்கு தேவைன்னா கிடைக்கிறது கிடையாது. யாரையாவது நம்ம போன் பண்ணி வரவழைச்சுதான். எப்படிப்பட்டாலும் வருஷத்துக்கு நாங்க பாதிக்கப்படுற இந்த இடத்துல சம்மர் சீசன்ல ஒரு மாதிரி பேட் சுமல் வரும்.
அது ஒரு விஷயம் இருக்கு. எங்களுக்கு எப்பயுமே அந்த பேட் ஸ்மெல் வந்துகிட்டு தான் இருக்கும். அதை வந்து நாங்க சொல்லுவாங்க இயற்கை அப்படி இப்படின்னு சொல்றாங்க. நாங்க இந்த இடத்துல நாங்க வீடு வாங்குறது வந்து நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கு, சுகாதார அமைப்போட இருக்குன்னு தான் நாங்க வந்தோம். நாங்க வரும்போது ரிவர் நல்லா தான் இருந்தது. இப்ப அதை வந்து நாங்க குறை சொல்ற மாதிரி இல்லை. இப்ப வந்து நிறைய வந்து நெகட்டிவ் தான் நடந்துட்டு இருக்க தவிர பாசிட்டிவ் இந்த ரிவரால நாங்க நிறைய வியாதி சந்திக்கிறோம். ஒவ்வொரு மழை வரும்போது நாங்க படுற அவஸ்தைங்க கடவுளுக்கு தெரியுமான்னு கூட தெரியாது. ஏன்னா வெள்ளம் வந்து ராத்திரியும் பகலும் தூங்க மாட்டோம். இங்க இருக்க நெய்பர்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா கூட சொல்லுவாங்க, ராத்திரிக்கு வெள்ளம் வந்துருமா, எத்தனை அடி தண்ணி இருக்கு, எப்ப அது ஒரு விஷயம் இருக்கு. அப்படி தண்ணி வர பட்சத்துல சில பொருள் இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து இந்த பக்கம் ஒதுங்கிடும். பாம்பு தொல்லை, பாம்பு வந்து ஏறிடும் வீட்டுல. நான் உண்மையாவே நீங்க இந்த பேட்டிக்காக நான் இதை சொல்லலைங்க. எங்க வீட்டுல 2 முறை வெளியில வந்து பம்பு செட்டுக்குள்ள பாம்பு இருந்திருக்கு. அது அந்த பாம்பு ஏறி இருக்கிறது எங்களுக்கு தெரியல. தெரியாத பட்சத்துல அது கம்மி, அந்த தண்ணி கம்மியாகி கரண்ட் எல்லாம் வந்தோன்னு போன டமால்னு ஒரு சத்தம். நாங்க என்ன நினைச்சோம்னா தண்ணி போய் தான் பம்பு காயில் வெடிச்சிருச்சு போல பம்பு இதுன்னு நினைச்சோம். பார்த்தா அந்த மோட்டர் வெடிக்கிற மோட்டருக்குள்ள பாம்பு சுத்தி நிக்குது. நிறைய யானைக்கால் நோய் வருது. கொசுனால தானே பிள்ளைகளுக்கெல்லாம் ஜுரம் சீரியஸ் ஆகிடுறாங்க, ரொம்ப இதுவாகிடுறாங்க. நிறைய பெட்டில் அட்மிட் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலில். எங்கே பார்த்தாலும் நோய் நொடி நிறையா நடக்குது. எப்படா 5 மணி ஆகும் நம்ம கதவை பூட்டலான் இருக்கு. அந்த கொசு கடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஃபுல்லாக அப்படியே அலர்ஜி ஆயிடுது. இப்போ அதை நம்ம திரும்ப அதை ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது, எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த கொசு கடிச்சோன்னே எரிச்சல் ஆரம்பிக்குது. அதனால நிறைய பாதிக்குது. வெள்ளம் வந்தப்ப தடுப்பு சுவர் கம்மியா இருக்கு, எங்க ஏரியா சைடு கம்மியா இருக்கு. எங்கது கொஞ்சம் தாழ்வான பகுதிகள் தண்ணி ஃபிளட் வந்தோடனே ஃபர்ஸ்டா முதல்ல எங்க தான் பாதிக்குது, எங்க வீட்டு பக்கம் தான் பாதிக்குது. பின்னாடி இருக்க வீடும் ஃபுல்லா முங்கிருச்சு. அதை என்னன்னு வந்து ஒரு வாரம் அந்த தண்ணியை கூட கிளியர் பண்ணல. அந்த தண்ணினாலேயே ஒரு வாரமா இங்க ஃபுல்லா ஜுரம், மலேரியா எல்லா ப்ராப்ளமும் இருந்துச்சு. மந்தி முகாம் மாதிரி நடத்தலாம். ஸோ அதனால் என்ன பாதிப்பு இருக்குன்னு சொல்லி அவங்க வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து புதிய தலைமுறையில் வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் கேட்கறனால நாங்கள் சொல்கிறோம். இது வரைக்கும் முன்னாடி யாருமே வந்ததில்லை. நான் 7 மந்த் 8 மந்தாக இருக்கும். இது மாதிரி எந்த ஒரு இஷ்யூ என்ன இருக்குது என்னன்ற கேட்கறது கூட ஆள் இல்லை. ஸோ வந்து என்ன நான் சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் வாங்க, என்ன இஷ்யூன்றது கேளுங்க, மக்கள்கிட்ட கேளுங்க. அதை பற்றி அதுக்கான சொல்யூஷன் எடுக்கணும், நீங்கள் தான் எடுக்கணும். அரசு ஒரு விஷயம் பண்ணியிருக்குது. ஒவ்வொரு தெருக்கள்லையும் வந்து ஒரு 10 அடிக்கு 10 அடிக்கு சஸ்பெண்ட் வச்சு அதை வந்து கிளியர் பண்ணுற மாதிரி. அதனால தான் இந்த வெள்ளத்தில் வந்து ஓரளவு தண்ணி வந்து வெளியேறி இருக்குது. இது மாதிரியான நடவடிக்கைகள் அரசு இன்னும் அதிகப்படுத்தணும். அதே மாதிரி இந்த ஆறுகளினுடைய ஆக்கிரமிப்பாளர்களை எல்லாம் வெளியில துரத்தணும். அதாவது வியாபார ரீதியான ஆக்கிரமிப்பாளர்கள் தான், அவர்களை வந்து வெளியே தெரித்துட்டு அதுக்கு பிறகு ஆறுகளை தூர்வாரணும். அணைகளை ஒழுங்கா வழிமுறையோட கட்டப்பட்டு கிளை கால்வாய்களை எல்லாம் வாரி எடுத்து தூய்மைப்படுத்தி அதிலோடு இணைச்சிச்சுன்னா பின்னாடி இது போல பிரச்சனைகள் வராமல் இருக்கும். அப்படி பண்ணலனா இந்த வார்த்தையை விட இப்போ அதிகப்படியான தாக்கத்தை சென்னை மக்கள் அனுபவிப்பாங்க.